ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பெரியவங்களுக்கு எல்லாம் இருந்த பிரச்சனை நீங்கி சின்ன பசங்களுக்கு இப்போ பிரச்சனை வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. சின்ன பசங்களும் நம்ம வெண்பா ஐஷு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐஷு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு அந்த அளவுக்கு வந்து பெரியவங்களையே இவங்களை பார்த்து கற்றுக்கிற அளவுக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு நல்ல நல்ல குட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, ரெண்டு பேரும் இப்போ எளியும் புனியுமா மாறுற ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆமாங்க, அதுக்கு காரணம் அந்த செஸ் கேம் தான். இப்போ வந்து நம்ம தீபன் ஐஷுவை கூட்டிட்டு வெண்பாவோட வீட்டுக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தீபிகாவுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணிட்டு இப்போ திரும்பவும் போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அது எதனால அப்படின்னா, இந்த சுடரோட கேஸில் இவங்க தான் வந்து முழு பங்களிச்சு இந்த கேஸை வந்து முடிச்சு கொடுத்துருக்காங்க. தீபிகா மேலே வந்து பேர் வந்திருக்கு. அந்த சந்திரன் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முழு இதுவும் வந்து தீபிகா மேடமுக்கு தான் சேரும். ஏன்னா அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாங்க, நான் சும்மா கருவி தான் அப்படின்னு சொல்லிட்டு கமிஷனர் கிட்ட சொல்லி சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணி இப்போ தீபிகா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இன்ஸ்பெக்டராக உக்காந்தாச்சு. ஸோ இதை வந்து தேங்க்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம தீபன் கூட்டிகிட்டு போகிறாரு வெண்பாவோட வீட்டுக்கு ஐஷுவை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்வீட் கொடுத்து, தீபிகா திரும்பவும் இந்த பொசிஷன் இன்ஸ்பெக்டராக அவங்க பதவி ஏற்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். ஏன்னா இந்த கவின் வந்திருக்கிற அந்த விஷயத்த வந்து நீங்கள் தான் எனக்கு சொன்னீங்க தீபிகா மேடம் கிட்டே சொல்ல சொல்லி. ஸோ அப்படி தீபிகா மூலயமா சொன்னதுனால தான் இப்போ தீபிகாவுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் கேன்சல் ஆகி இவங்க வந்து திரும்பவும் ஜாபில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைமில் தான் செஸ் விளையாடிட்டுருக்காங்க நம்ம விஜயும் வெண்பாவும். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஐஷுவும் சொல்கிறாங்க, எனக்கும் செஸ் வந்து நல்லா விளையாடுவேன், நான் தான் வின் பண்ணுவேன், நான் பெரிய பிளேயரை அப்படி இப்படின்னு ஐஷுவும் சொல்கிறாங்க. நானும் அப்படி தான், என்னை அடிச்சிக்கவே ஆளே இல்லை அப்படின்னு ஐஷு அதாவது வெண்பா குட்டி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் கேம் விளையாடுறாங்க. ஒரு 3 கேம் விளையாடுறாங்க. 3 கேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஐஷு தோத்துடுறாங்க, வெண்பா ஜெயிச்சிடுறாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஒரு மாதிரி ரஃப்பாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஐஷு. அவங்க அம்மா தீபிகா எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி. ஸோ ஐஷு வீட்டுக்கு போனதும் அப்போவே வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இப்படியாவது வெண்பாவை ஜெயிக்கணும் செஸ்ஸில் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த ரிலே ரேஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் உக்காந்துட்ருக்காங்க வெண்பா ஐஷு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஸோ அப்போ வந்து நம்ம ஐஷு வந்து நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், இப்போ உன்னால் என்னை ஜெயிக்கவே முடியாது இந்த செஸ்ஸில் அப்படின்னு ஐஷு சொல்கிறாங்க. உடனே நம்ம வெண்பா குட்டி வந்து அதெல்லாம் சான்ஸே இல்லை ஐஷு, என்னை ஜெயிக்கவே முடியாது உன்னால் அப்படின்னு. ஸோ செஸ் போர்டு எடுத்துகிட்டு வந்து உன்னால் முடியல, நீ வந்து இந்த டைம் ஒரு டைம் விளையாடு அப்படின்னு. ஸோ அப்பயும் விளையாடுறாங்க, ஸ்கூல்லையும் வந்து விளையாடுறாங்க. நம்ம வெண்பா தான் ஜெயிக்கிறாங்க. வெண்பா ஜெயிச்சதும் ஐஷு வந்து ஏதோ சொல்லிடுறாங்க போல், ஐஷு அழுதுகிட்டே இருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக தான் நமக்கு வந்து ப்ரோமோவாக விட்டுருக்காங்க. தீபிகா மேடம் வராங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐஷுவோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு ஐஷு எங்கன்னு கேட்குறாங்க. அங்கே உட்காந்து அழுதுட்ருக்கா ஆண்டி அப்படின்றாங்க. என்னடா செல்லம் எதுக்காக அழுறா அப்படின்னதும் நம்ம ஐஷு ஏதோ சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும். ஏன்னா செஸ் போர்டை வச்சு வெண்பா குட்டியோட விளையாடிட்டு இருக்காங்க, வெண்பா ஜெயிச்சிடுறாங்க, வெண்பா ஏதோ சொல்லிடுறாங்க. அதை சொல்லி நம்ம ஐஷு வந்து தீபிகா கிட்ட அழுதுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாகு வந்து இன்னைக்கு வெண்பா குட்டிக்கு ரிலே ரேஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு பூஜை நடக்கணும்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. மல்லி விஜய் எல்லாரும் வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் தான் தீபிகா வந்து பயங்கரமாக பிரச்சனை பண்ண போகிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று பிரச்சனை பண்ணணும், இல்லைனா ஏதாவது பிளான் பண்ணி வெண்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வர வைக்கணும். ஸோ இதை உஷாராக நம்ம விஜயும் மல்லியும் பார்த்து வெண்பாவை காப்பாற்றணும் அப்படின்றது தான் இதில் இருக்கிற விஷயமே. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் முடியணும் அப்படின்னா முதல்ல தீபிகாவுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணுங்க. அதாவது தன்னோட தம்பியை கொன்னவ இவ இல்லை, தன்னோட தம்பி வந்து சூசைட் பண்ணிக்கினதுக்கு காரணம் மல்லி இல்லை, அவனாதான் இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி அவளோட வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரியும் அவுட்டிங் போகிற மாதிரியும் அவனை இமேஜின் பண்ணி இதெல்லாம் செஞ்சா மல்லி காரணம் இல்லை அப்படின்றது தீபிகாவுக்கு புரிஞ்சா மட்டும்தான் தன்னோட தம்பியோட சாவுக்கு காரணம் மல்லி பொறுப்பு இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு பிறக்கும். அது என்னைக்கு தெரிய போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.